ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போறோம். பெங்களூர்ல ஆக்சுவலி நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கு. இன்னைக்கு நம்ம போறது வந்து ஜெயநகர் ஃபோர்த் பிளாக்ல இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஸோ நம்ம இப்போ வந்து அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரோடுக்கு மேல வந்து ஃப்ளைஓவர் போகுதுல்ல, அங்க வந்து ஃப்ளைஓவர் ஓடுது, அதுக்கு மேல வந்து மெட்ரோ ஓடுது. ஆக்சுவலி இங்க வந்து இப்போ 3 ரூட் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வரப்போற மெட்ரோ பாத்தீங்கன்னா எல்லோ லைன். இது வந்து டிரைவர்லெஸ் மெட்ரோ. இங்க பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன், இது ஜெயதேவா மெட்ரோ ஸ்டேஷன். இது இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல, இப்போ ட்ரையல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க ரோடு, அதுக்கு மேல ஃப்ளைஓவர், அதுக்கு மேல வந்து மெட்ரோ ஓடுது. காய்ஸ், இப்ப நம்ம வந்து ஜெயநகர் ரீச் ஆயிட்டோம். இங்கதான் நிறைய கடைகள் இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கிற ஏரியாவுக்கு போவோம். அப்போ பாருங்க, 2 பக்கமும் ஃபுல்லா கடை. நமக்கு ரைட் சைடில் தான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கு. ஸோ நம்ம வந்து பைக் பார்க் பண்ணிட்டு உள்ள போகலாம். இது இங்க இருக்கிற பஸ் ஸ்டாப். இது வழியா பஸ் ஏறி அந்த வழியா வந்து எக்ஸிட் வச்சிருவாங்க. நாம இங்க வந்து பைக் பார்க் பண்ண போலாம். பே பார்க்கிங் எல்லாம் கிடையாது. நம்மளோட ஓன் ரிஸ்க்ல பார்க் பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் இங்க தான் நிறுத்துவாங்க. இப்போ பைக் பார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம், இந்த பில்டிங்குள்ளாடி நிறைய கடை இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வெளியே நம்ம இப்படி போனோம், இங்கேயும் நிறைய கடை இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளாடி போனோம்னா ரைட் எடுத்தாலும் நிறைய ஷாப் இருக்கு, லெஃப்ட் எடுத்தாலும் நிறைய ஷாப் இருக்கு. அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட். இங்கே பாருங்க, தள்ளு வண்டியில் வச்சுருக்காங்க. 50 ருபீஸ் 100 ருபீஸ் தான் இருக்கும் இதுக்கெல்லாம். பாருங்க, எக்கச்சக்கமான தள்ளுவண்டி கடை இருக்கு. சீப்பாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஜெயநகரோட ஒரு குவாலிட்டி. இப்போ நாம் வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலி நான் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். இப்போது சும்மா தான் வந்தோம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்தது, அதனால தான் வந்தோம். இங்கே ஒரு கடை இருக்குது, நல்ல ஃபுட் கிடைக்கும். என்னோடய விலாகில் இருக்கும் இந்த கடை பற்றி. இங்கே ஷாப் இருக்குது பார்த்தீங்கல்ல, நிறைய பேக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து லோ பட்ஜெட்டு தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஸ்லிப்பர் எல்லாம் சொல்லவே வேணாம், 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது இருக்கும். நம்ம தான் பார்த்து நல்லா எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, சிலதெல்லாம் ஃபிக்ஸ்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து கம்மி பண்ண சொல்லி கேட்பாங்கல்ல, அதனால் பாருங்க, ஒவ்வொரு சந்திலையுமே கடை இருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம வெளியில் அந்த பில்டிங்குள்ளாடி தானே ஏறணும். அந்த பில்டிங்குள்ளாடி ஃபுல்லாகவே இப்படி தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கடை வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வரும்போது நம்ம வந்து இந்த பக்கம் வந்துடலாம். இந்த அண்ணன் இங்கே வந்து நிறைய பேக் வித்துட்டு இருக்காங்க. பாருங்க, பேக் வந்து மரத்துக்கு மேல எல்லாம் ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. வந்து இந்த பக்கமும் ஃபுல்லா ஸ்டால், அதுக்கப்புறம் அங்க வந்து கடை. இந்த ரோடுக்கு அந்த சைடும் ஸ்ட்ரீட் ஷாப் தான், இந்த சைடும் அதே தான். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், தென் நம்ம இந்த பக்கம் எகெயின் வருவோம். ஏன்னா பைக் இந்த சைடு தானே இருக்கு. இப்போ இந்த சைடு கவர் பண்ணிட்டு நம்ம இங்கே வரலாம். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஷாப் வந்து ஆக்சுவலி பகல் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஈவினிங் டைமில் தான் எல்லாருமே வருவாங்க. ஒரு நைட்டு 9-10 வரை இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லாரும் வந்து ஷாப் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அண்ணன்கிட்ட கொஞ்சம் கம்மல் எல்லாம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். பாருங்க, பின்னு கிளிப்பு பொட்டு இப்படி எல்லாம் இருக்குது. இந்த அண்ணன் வந்து இப்போவே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் வந்து 8 தான் ஆகுது. இப்போ நம்ம அந்த பக்கத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ பாருங்க, எல்லா விதமான பேக்ஸ் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இப்படிதான் இருக்கு இங்கே இருக்கிற ஷாப்பெல்லாம். இதே கலெக்ஷன் இருக்கும், என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற
பலாப்பழத்துக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அது ரேரு. அங்கே வந்து சோளம் விற்கிறாங்க. ஆக்சுவலி அந்த சோளம் என்ன பண்ணுவாங்கன்னா தீயில வந்து சுட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, பிக் எனி 20. இதில் நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் 20 ருபீஸ் தான். நம்ம அப்படி எகெயின் நம்ம வந்து அந்த பில்டிங்குள்ளாடி ஏறிட்டோம். இங்கெல்லாம் ஆஃபர் இருக்குது. நல்லதுக்கு சில இதுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, சிலதுக்கு வந்து ஏதாச்சும் பிக் எனின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அதோட இன்னொரு சைடு. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது எடுத்தாலும் 250 தானாமா. அண்ட் இங்கே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்க, இந்த ஜுவல்லரியில் 10 ருபீஸுக்கு கிடைக்குமா? பிக் எனி 10 தான். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து அதுக்குள்ளாடியெல்லாம் சுற்றி முடிச்சு இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ நான் சொன்னேன் as usual நம்ம சாப்பிட்ற கடை, அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து இந்தந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் பாவு பஜ்ஜி. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது சமோசா சாட்டும் பானிபூரி மசாலாவும். இது மசாலா பூரி, இது சமோசா சாட்டு. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பானிபூரியோட பூரி இருக்கும், அதில் வந்து சமோசா இருக்கும். பாவு பஜ்ஜி ப்ரெட்டு, அது கூட ப்ரெட் இல்லை பன்னு, அது கூட கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனு, அப்புறம் குக்கும்பரும் போட்டு கொடுப்பாங்க. கைஸ், அப்படி நம்ம இப்போ ஜெயநகரோட ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி இப்போ இங்கேருந்து ஒரு சாட் ஐட்டம்ஸும் சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. அப்போ இந்த வீடியோ இல்லை கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.